நான் அங்கிட்ட ஒருத்தர் நண்பர் இருக்காரு, அவ்வளவுதான் பாடிட்டு. ஜெயலலிதா பிடிக்குமா? புரட்சி தலைவி ஜெயலலிதாமா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆடைகளிட்ட ஏற்றெடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. அதுபோல நீங்கள் என் மீது வைத்துள்ள அளவற்ற நம்பிக்கையினையும் பாசத்தினையும் நான் என்றும் மனைவேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க. நாளை நமதே, நாளை கழித்து நமதே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்வீங்களா? சூப்பர். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. ஏமா ஏமா எவை திறந்து தொப்ப உன்னை குப்ப அம்மா முஸ்லிம் கப்பு எனக்கு அடிச்சு கப்பு. ஏமா ஏமா எங்க அம்மா முடிக்கிறதுக்கிட்டே 3 மணி நேரம் ஆகும். இதுல மேக்கப் போட்டா ஒரு யூமே தேவைப்படும். அதுக்கு முன்னாடி அம்மா நான் தான் கப்ப தேடணும். ஏமா ஏமா உன்னை முங்க பிரியாங்க தலையா சின்சான் வயசு கேட்டு அமைதியா உட்காந்து கைவிட மாட்டேன். மகாராஜா கேரக்டர் வரும். அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார், சும்மா உட்காந்துருப்பாரு. சோட்டா பீம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஒரே ஒரு டைலாக் பேசுறாரு. அது என்ன டைலாக் எப்படி பேசுவாருன்னா, நீங்க கூட கபத்திட்ட உனக்கு எப்படி நன்றி சொல்லுங்க தெரியல பீம். இந்த டைலாக் அப்படிதான் பேசுறாரு. இது வந்து வருத்தப்படாத கல்வி சங்கம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அது ஒரு வேட்டைக்காரன் கேரக்டர். எப்போ பார்த்தா துப்பாக்கி தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கும். அது எப்படி பேசணும்னா, ஆஹா இந்த குடும்பம் 2 பேர் வந்து வீட்டை ரோசப்பட்டாங்க, எங்கே துப்பாக்கி அதை தூக்கி போயிட்டாங்க, என்ன ஒரு சாமி. அது வருத்தப்படாத கல்வி சங்கத்தை ஒரு டாபிக் ஆகி வரும். அது எப்படி பேசணும்னா, விட்டுட்டு ஒரு அடுத்ததா சோட்டா பண்ணீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஆக மகாராஜா நம்ம டெவலப்மெண்ட் திட்டத்தில் அதிகமா இருக்கு. இந்த திட்டத்திலிருந்து டெவலப்மெண்ட் காப்பாற்றணும்னா அதுக்கு உன்னாலதான் முடியும். சுத்தி ஏதாவது ஐடியா தான் சொல்லு. காளியா உனக்காவது ஐடியா தெரியுமா? காப்பாற்றுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம மகாராஜா தான் முடியும். அவரு மட்டும் இல்லைன்னா நம்ம டெவலப்மெண்ட் காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஐயா ஐயா இது கொஞ்சம் எங்களுக்கு பாடுவாரு. குறிப்பா என்னோட கஷ்ட காலங்கள்ல ஒரு 1500 கரணா கொடுங்க ஜிபேல கொடுன்னு சொன்னா அப்ப யாராவது அதோட நல்லாவே பாடுவார். பஞ்சம்